இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, யார் யாருக்கு எந்தெந்த பகுதிகளில் வந்து உடல்களில் பிரச்சனை வருதோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளியில வந்து கால் வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நடுவில் காலில் பிரச்சனைகள் வந்ததால இதே மாதிரி நான் வெள்ளியில வந்து சாமிக்கு வேண்டி போகிறதா. வெள்ளினா நம்ம தங்கம் வெள்ளி அந்த வெள்ளி இல்லை, இங்கே கோயிலுக்குள்ளார ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்பாங்க. ஸோ அம்மாவோட 2 காலையுமே பிரச்சனைகள் இருந்ததால இந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிட்டு இங்கே இருக்கிற உண்டியலில் வந்து அந்த வெள்ளியில் அந்த காலோ கையோ கண்ணோ எந்த பகுதியில் நம்மளுக்கு பிரச்சனை வருதோ அதை வந்து இப்படி நம்ம போட்டோம்னா அந்த வியாதியே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக இல்லாமல் போயிருக்கு. ஒரு வருஷம் முன்னாடி அம்மா கீழே விழுந்தபோது நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அவங்க நல்லா இருக்கணும்னு. இன்னைக்கு அவங்களை கூட்டிகிட்டே வந்துட்டேன். ஸோ சமயபுரம் மாரியம்மனோட மகத்துவமே மகத்துவம். சமயபுரம் மாரியம்மனோட கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நான் நிற்கிறேன். அத்தனை சக்தி வாய்ந்தவங்க இங்கே வந்து அவ்வளோ மக்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வந்தேன். அதாவது பௌர்ணமியோட விசேஷம் என்னன்னா முதல் நாள் ராத்திரியிலேருந்து அடுத்த நாள் ராத்திரி அந்த பௌர்ணமி வந்துட்டு போற நேரம் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலே தங்கி இருந்து அவங்களோட பிரார்த்தனையை அம்மனுக்கு சொல்றாங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். அந்த சமயபுரம் மாரியம்மனை பத்தி இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, பச்சைப்பட்னி விரதம் இருந்து, அதாவது இப்ப நெய்வேத்தியம்னா சாமிகளுக்குலாம் எத்தனையோ விதவிதமா சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அப்படி எதுவுமே சாப்பிடாம மாசி மாசம் முழுக்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் பச்சைப்பட்னி விரதம் இருந்து, அதாவது அதோட ஒரு எத்திக் என்னன்னா, அவங்க தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு தன்னோட பக்தர்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். சோ இதாலதான் வந்து சமயபுரம் மாரியம்மனை வந்து ஏழைகளின் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே கஷ்டத்துல இருக்கிறவங்க, எல்லாம் போராட்டத்துல இருக்கிறவங்க. நான்லாம் நிறைய நாள் வந்து எங்க அம்மாவோட வந்து இந்த கியூல நின்றுருக்கேன். இந்த கியூல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணிலாம் நாங்க வந்து சாமியை பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஏதோ நடிகன் ஆயிட்டதால என்ன வந்து இப்படி இங்க எல்லாம் விடுறாங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தது. கண்டிப்பா திருச்சி சைட்ல நீங்க பாஸ் ஆனீங்கன்னா, இல்ல பாஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நீங்க சமயபுரத்துக்காகவே கண்டிப்பா ஒரு தடவை திருச்சி வரணும்.